guys, நான் தான் உங்கள் எஸ்எஸ்சி பொண்ணு. ஸோ இன்றைக்கி நம்ம சிஜிஎல் 12th செப்டம்பரோட 3rd ஷிஃப்ட் பார்க்க போகிறோம். இதோட 12th செப்டம்பர் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சினானிம்ஸ். வாட் இஸ் த சினானிம் ஆஃப் த வேர்ட் நெபுலஸ்? ஸோ நெபுலஸ்னா அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு வேக் அன்கிளியராக இருக்கிறது தான் வந்து நெபுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெளிவாக தெரியாதது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் டெஃபினிஷன் ஆர் ஃபார்ம் ஆர் டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கூட எலிமினேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ப்ரிசைஸ்னால் பாருங்கள், எக்ஸாக்ட், டு பி கிளியர் அண்ட் ஆக்யூரேட்டாக இருக்கிறது. ஆப்வியஸ் அப்படின்னாலுமே கிளியராக தெரிகிற ஒரு விஷயத்தை தான் ஆப்வியஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் அப்படின்னாலுமே கிளியர். ஸோ இதில் ஆடாக இருக்கிறது என்னது? வேக். ஸோ இதுதான் வந்து நெபுலஸோட சினானிம். அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து எருடைட். ஸோ எருடைட் அப்படின்னாலே ஒரு நாலேஜபிளான பர்சன். ஸோ ஒரு படித்து ஒரு நாலேஜபிளான பர்சனை தான் வந்து எருடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயுமே நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்காலர்லி அப்படின்னாலுமே ஒரு அகாடமிக்கலி நாலேஜபிள் பர்சன் தான் ஸ்காலர்லி அப்படின்னு சொல்லுவோம். லேர்ன்ட் அப்படின்னாலுமே படித்தவங்க, இன்டெலெக்சுவல்னாலுமே நாலேஜபிள் பர்சன் தான். ஸோ அப்போ இங்கே ஆடாக இருக்கிறது என்னது? அன்இன்ஃபார்ம்டு தான், தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ அதை வச்சு கூட நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ எருடைட் அப்படின்னாலே ஒரு நாலேஜபிள் பர்சனை தான் எருடைட் அப்படின்னு சொல்லுவோம். idioms, fly off the handle அப்படின்னா to become suddenly angry. ஸோ திடீர்னு வந்து கோவப்படுறது, அதுதான் வந்து fly off the handle அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஆண்டனிம் ஆஃப் த வேர்ட் என்கோமியம். ஸோ என்கோமியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ப்ரைஸ் பண்ணுறது. லைக் ஒரு ஸ்பீச் ஆர் ரைட்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒருத்தரை பற்றி ப்ரைஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து என்கோனியம் அப்படின்னு சொல்லலாம். இட் ஜஸ்ட் மீன்ஸ் ப்ரைஸ் ஆர் அப்ரிஷியேட். ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி பேனிகேரிக். ஸோ இதில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பேனிகேரிக் அப்படின்னாலுமே ப்ரைஸ்ன்னு தான் அர்த்தம். ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணி கொடுக்குற ஸ்பீச் ஆர் ரைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், த பிரின்சிபல் டெலிவர்ட் அ பேனிகேரிக் இன் ஹானர் ஆஃப் த ரிட்டையரிங் டீச்சர் அப்படின்னா அந்த ரிட்டையர் ஆகிற டீச்சரை வச்சு அவங்க ப்ரைஸ் பண்ணி வந்து பேசியிருக்காங்க பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பேனிகேரிக் அப்படின்னாலுமே ஒரு ப்ரைஸ் கொடுக்குறது மாதிரி ஒரு ஸ்பீச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அதுவும் என்கோனியமும் வந்து சிமிலர் மீனிங்ஸ். ஸோ ப்ரைஸ்னாலுமே வந்து அதுவும் என்கோனியம்னாலும் ப்ரைஸ் தான். ஸோ இதுவுமே கிடையாது. ஸோ ட்ரிபியூட் அப்படின்னா என்னது? ஒருத்தருக்கு வந்து மரியாதை செலுத்துறது தான் வந்து என்னது? ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே இல்லை. ஸோ அப்போ இங்கே ஆடாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கேஸ்டிகேஷன் தான் ஆடாக இருக்குது. ஸோ கேஸ்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா, யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கடுமையாக வந்து திட்டுறது ஆர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் வந்து கேஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டூடெண்ட் ரிசீவ்ட் கேஸ்டிகேஷன் ஃப்ரம் டீச்சர் ஃபார் சீட்டிங். ஸோ அப்போ சீட் பண்ணதுக்கு வேண்டி அந்த ஸ்டூடெண்ட்டை டீச்சர் திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு த மீனிங் ஆஃப் என்கோனியம். என்கோனியம்னா ப்ரைஸ் பண்ணுறது. பட் கேஸ்டிகேஷன் இங்கே என்ன அர்த்தம்? திட்டுறதாட்டில் அர்த்தம். ஸோ அப்போ கேஸ்டிகேஷன் தான் நம்மளோட ஆண்டனம். அதுக்கப்புறமா கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் அ குரோமோசோல் 3 copies டேம். ஸோ நான் சொன்னேன் அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அந்த 3 copies இருக்கிற குரோமோசோமை தான் என்னன்னு சொல்லணும்னா ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். TRI ட்ரைசோமி, SOMY. ஆக்சுவலாக 2 copies தான் இருக்கும். பட் ட்ரைசோமி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் அப்நார்மாலிட்டி மாதிரி. ஸோ ட்ரைசோமி ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இதுதான் 3 copies ஆஃப் குரோமோசோம் இருக்கிறத வந்து சொல்லுவோம். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் அ ஸ்டேட் ஆஃப் டிஸ்யூஸ் ஆர் இன்ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் அதை யூஸ் பண்ணாததுனாலே அது யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டெசிட்யூட். ஸோ டெசிட்யூட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து மக்கள் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால யூஸ் இல்லாமல் போயிடுது, நோ லாங்கர் இன் யூஸ். பட் இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வேறு அர்த்தம். ஸோ அப்போ மற்ற வேர்ட்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஹயாட்டஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி பிரேக் மாதிரி. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கிறத வந்து ஹயாட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்லிவியான் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து மறந்து போயிடுது. லைக் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் ஆர் அன்னோன் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், த ஓல்ட் சிங்கர் ஃபேடட் இன்டு த ஆப்லிவியான் அப்படின்னா அவங்கள யாருக்குமே தெரியாதது மாதிரி அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபேடட் இன்டு த ஆப்லிவியான்னா மறந்து போயிட்டாங்க, அவங்கள இப்போ யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் ஆப்லிவியன். இன்டர்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் பீரியட். லைக் எப்படி சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிங் இறந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு நியூ கிங் வர வரைக்கும் ஒரு கேப் இருக்கும்ல. ஸோ அந்த கேப் பீரியட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டர்னம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எதுவுமே இதுக்கு மேட்ச் ஆகலை. அப்போ ஒரு ஸ்டேட் ஆஃப் டிஸ்யூஸ் ஆர் இன்ஆக்டிவிட்டி, இப்போ வந்து யூஸில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லணும்னா டெசிட்யூடை தான் வந்து சொல்லணும். ஓகே. And next question, so delicate the negotiations that a single league could derail them. ஸோ அப்போ இங்கே நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல். ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ப்ளூரல் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் தானே இருக்கணும். ஸோ நம்மளோட ப்ளூரல் வேர்ப் இங்கே என்னது? வேர். வாஸ் கிடையாது, இது தப்பாக கொடுத்துருக்காங்க. பட் வேர் தான் இதில் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், her interpretation was dashed and insightful, it bordered on the revelatory. ஸோ இதில் வந்து எய்தர் மோர் ஆர் லெஸ் தான் வரும். பட் இங்கே மோர் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா
இது அந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்னென்னா, அவளோட இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது வந்து இன்சைட்ஃபுல்லாக மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே ரெவல்யூஷனரி அப்படின்னா அதை விட ஒரு லெவல் மேலே புதுசாக ஒரு உண்மையை ரிவீல் பண்ணுறது மாதிரி அர்த்தம். ஸோ இது வந்து வெறும் இன்சைட்ஃபுல்லாக மட்டும் இல்லை, பட் அதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ பெட்டராக இருக்கும்போது எனது மோர் தேன் இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் தானே, இன்சைட்ஃபுல்லாக இருக்கிறத விட பெட்டராக இருந்துச்சுன்னா தானே ரெவல்யூட்டரியாக இருக்க முடியும். ஸோ அப்போ இட் வாஸ் மோர் தேன் இன்சைட்ஃபுல்னு தான் சொல்லணும். லெஸ் தேன் இன்சைட்ஃபுல்னா அப்போ இன்சைட்ஃபுல்லாகவே இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்சைட்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னா ரெவல்யூட்டரியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ மோர் தேன் இன்சைட்ஃபுல் தான் நமக்கான ஆன்சர். So next question, the reforms while ostensibly motivated by economic exigencies were in effect a veiled attempt to dash dissent under the guise of austerity. ஸோ இதில் இந்த கொஸ்டினோட நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டினோட மீனிங் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் எக்ஸிஜென்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சியை தான் வந்து எக்ஸிஜென்சிஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அண்ட் வெயில்டு அட்டெம்ப்ட், வெயில்னாலே ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கிறது. ஸோ வெயில்டு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது வந்து ஹிடன் அட்டெம்ப்ட்னு அர்த்தம். ஸோ டிசென்ட்னா என்னென்னா, பப்ளிக் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாட்டு பண்ணுறது தான் வந்து டிசென்ட், ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்போ அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா குவல்லாக தான் இருக்கும். பிகாஸ் குவல்லோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து சப்ரஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறது, அடக்கி வைக்கிறது தான் வந்து குவல் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டஸ்ட்டோ, ஒரு வயலன்ஸோ, ஒரு ஃபியர், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் த போலீஸ் குவெல்ட் த ரியாட் அப்படின்னா அந்த ரியாட்டை வந்து போலீஸ் அடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை வந்து அடக்கி நிறுத்துறது தான் குவல்லோட அர்த்தம். ஸோ டிசென்ட்னா என்ன, பப்ளிக் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாட்டு பண்ணுறது. ஸோ அப்போ அந்த விஷயத்தை வந்து அடக்கணும். ஸோ அதுக்கு அப்ரோப்ரியேட்டான ஆன்சர் என்னது குவல் தான். ஸோ ஸ்வெல்லுனா என்ன, வீங்கிறது. ஸோ அது இங்கே செட் ஆகாது. ரெபூட் அப்படின்னா ஒரு ஆக்யூசேஷனை வந்து தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறது. இப்போ என் மேலே ஒருத்தர் ஆக்யூசேஷன் வைக்கிறாங்க, அதை வந்து நான் இல்லை அப்படின்னு ஒரு எவிடன்ஸை வச்சு தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறேன், அதுதான் வந்து ரெபூட். இம்பன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட கொஸ்டின் ஆர் அவங்களோட ஹானஸ்டியை வந்து கொஸ்டின் பண்ணுறது தான் வந்து இம்பன். ஸோ இங்கே என்னது அப்படின்னா, இந்த பப்ளிக்கோட டிசென்ட்டை வந்து, இந்த டிசென்ட் அண்டர் த கைஸ் ஆஃப் ஆஸ்டெரிட்டி, ஸோ இந்த டிசென்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா குவல் தான். So next question, இதில் இந்த கொஸ்டின் பாருங்கள், the more senior the position was, the more urgent became the need for discretion, decorum and refraining from premature disclosure. ஸோ இந்த லிஸ்ட்டை பாருங்கள், இந்த சென்டென்ஸில் வந்து 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிஷன், டெக்கோரம் அண்ட் ரீஃப்ரைனிங் ஃப்ரம் ப்ரீமெச்சூர் டிஸ்க்ளோஷர்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் இருக்குது. பட் இது மட்டும் என்ன இருக்குதுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம், ஆக்ஷன் ஃபார்மில் இருக்குது, ஒரு ஜெரன் ஃபார்மில். ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பேரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் ரூல். இப்போ டிஸ்கிரிஷன் அண்ட் டெக்கோரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆனால் ரீஃப்ரைனிங் ஃப்ரம் ப்ரீமெச்சூர் டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன். ஸோ அப்போ தேர்ட் ஒன் வந்து ஒரு அவுட் ஆஃப் சிங்கில் இருக்குது. ஸோ அதனால இதுதான் வந்து இங்கே நமக்கு இருக்கிற எரர். ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எரர் என்ன அப்படின்னா, இதுவுமே வந்து நவுன் ஃபார்மாக தான் இருந்திருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கரெக்ட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருந்திருக்கணும். பட் இங்கே வந்து அது இல்லை, அதுதான் வந்து இந்த சென்டென்ஸோட எரர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுமே வந்து எரர் ஸ்பாட்டிங் தான். The report's emphasis on techno-optimism, while commendable, overlooked the structural inequities that persist in data accessibility and digital literacy across demographic and regional divides. ஸோ இங்கே வந்து நம்மளோட சப்ஜெக்ட் என்னென்னா எம்ஃபசிஸ் தான் நம்மளோட சப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு சிங்குலார் சப்ஜெக்ட். அப்போ சிங்குலார் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வேர்பும் சிங்குலார் வேர்பாக தான் இருக்கணும். பட் இங்கே இதோட வேர்ப் என்னது, ஓவர்லுக் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூரல் வேர்பாட்டு இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்னவாட்டு மாற்றணும்னா சிங்குலர் வேர்பாட்டு மாற்றணும். ஸோ இது என்னவா இருந்திருக்கணும்னா ஓவர்லுக்ஸ் இருந்திருக்கணும். ஸோ இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே சிங்குலர் வேர்பு தான் வரணும். ஸோ அப்போ இந்த ஓவர்லுக் வராது, ஓவர்லுக்ஸ் தான் வந்திருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். ஸோ இதில் நமக்கு கொஸ்டின் என்னென்னா, why did the editor overlook the substantial stylistic anomalies? ஸோ இங்கே ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸோட ஆப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாட்டு மாறும். ஸோ இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்னவாட்டு மாறி இருக்குன்னா சப்ஸ்டான்ஷியல் ஸ்டைலிஸ்டிக் அனோமலிஸ் ஓவர்லுக்ட் பை த எடிட்டர். ஸோ ஒய் வேர் த, ஸோ அனோமலிஸுங்கிறது வந்து ப்ளூரல், ஸோ வேர் நம்ம போட்டிருக்கோம் பாஸ்ட் டென்ஸில். ஸோ ஒய் வேர் த சப்ஸ்டான்ஷியல் ஸ்டைலிஸ்டிக் அனோமலிஸ் ஓவர்லுக்ட் பை த எடிட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹோமோனிம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹோமோனிம்னா என்னென்னு பார்த்தோம், சேம் ஸ்பெல்லிங் அண்ட் சேம் ப்ரொனவுன்சியேஷன், பட் அதோட மீனிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ண பாருங்கள். ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின், த ஹிஸ்டோரியன் ரெஃபரன்ஸ் டு பெய்லி இன் நார்மல் மிலிட்ரி ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே பெய்லி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கேசலில் இருக்கிற ஓப்பன் ஏரியா மாதிரி, ஒரு கேசல்னா அரண்மனையில் இருக்கிற ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கிறது. ஸோ இங்கே எல்லாமே வந்து அதை மீன் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். த அவுட்டர் பெய்லி சரௌண்டட் த மோட், த கிங்ஸ் கார்ட் பேட்ரோல் த லோவர் பெய்லி, த பெய்லி வாஸ்
reinforced with wooden palisades. இது எல்லாமே wooden palisades அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபென்ஸ், டிஃபென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து வேலி கட்டுறது மாதிரி இருக்கிறது தான் பாலிசைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேஸில் சுற்றி ப்ரொடெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் மோட்டை வந்து சரௌண்ட் பண்ணி தான் வந்து அந்த கோர்ட்யார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் என்னது, அந்த கிங்ஸோட கார்டு வந்து அந்த லோவர் பெய்லி கீழே இருக்கிற அந்த ஓப்பன் ஏரியாவை வந்து பேட்ரோல் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஆனால் இதில் வந்து பாருங்கள், the shepherd gathered a sheep in the baileyன்னு போட்டிருக்காங்க. ஐ மீன் இந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி கரெக்ட் தான், ஆனால் இட்ஸ் செமாட்டிக்கலி அன்யூஷுவல், ரைட்? பிகாஸ் ஆடை வந்து கேசல்குள்ளாடி மேய்க்கிறதுக்கு மாதிரி ஒரு அர்த்தம் வந்து இதில் வருது. ஸோ அதனால் இதுதான் இங்கே இருக்கிற ஆட் ஒன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாசிவ் வாய்ஸ், இட் ஹாஸ் பீன் அலர்ட் தட் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வாஸ் பீங் லீக்ட் பை இன்சைடர்ஸ் வித் இன் த ஃபர்ம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றும் போது டூவர் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் வரும். அண்ட் ஸோ இன்சைடர்ஸ் ஹாவ் அலர்ஜ்லி பீன் லீக்கிங் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வித் இன் த ஃபர்ம். இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் கேட்குறது. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ் தவிர்த்து நெக்ஸ்ட் ஒன், ஷீ இன்சிஸ்டட் மீ டு டேக் த மெடிசன். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்சிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறமா என்ன வரும்னா எய்தர் தேட், அப்படி இல்லைன்னா ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஜெரண்ட் தான் வரும். இன்சிஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறது தான் இன்சிஸ்ட் பண்ணுறது. இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ மெடிசன் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறது தான் இன்சிஸ்டோட அர்த்தம். ஸோ இங்கே மீ டு டேக் த மெடிசன் இந்த மாதிரி வராது, இன்ஃபினிட்டிவ் அந்த மாதிரி ஃபாலோ ஆகாது. இன்சிஸ்ட்னு வந்துச்சுனாலே அடுத்த கிளாஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு சஜஷன், அடுத்த கிளாஸ் வந்து ஒரு சஜஷனாக தான் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்குற சஜஷனோ ஒரு கமாண்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். கிளாஸுங்கிறது அடுத்த சென்டென்ஸ். ஸோ அப்போ இன்சிஸ்டட் தட் ஐ டேக் த மெடிசன் அப்படி. ஸோ எய்தர் தேட் வரலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்ன வரணும் அப்படின்னா ஆன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஜெரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இன்சிஸ்டட் ஆன் ஸ்டேயிங். அப்போ ஆன் ஸ்டேங்கிறது வந்து வேர்பு, அதுக்கப்புறமா ஐஎன்ஜி வருது. ஸோ அப்போ இன்சிஸ்டட் ஆன் ஸ்டேயிங். அப்படி இல்லைன்னா ஹீ இன்சிஸ்டட் தேட் வி ஸ்டே. ஸோ எய்தர் தேட் வரும், அப்படி இல்லைன்னா ஆன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஜெரண்ட் தான் வரும் இன்சிஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா. பட் இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா மீ ப்ளஸ் வந்து டு டேக் த மெடிசன் வந்திருக்கு. ஸோ அது தப்பு. ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கணும்னா that I take the medicine தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்க, no one knows where is he hiding. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்க்குள்ளாடி ஒரு கொஸ்டின் வந்து இன்டைரக்டாக இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து யாரையுமே வந்து கொஸ்டின் கேட்கல, ஆனால் நோ ஒன் நோஸ்ன்னு மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ என்ன யாருக்கும் தெரியாது, நோ ஒன் நோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ஒன் நோஸ் வாட், வேர் ஹீ இஸ் ஹைடிங். அப்போ அதுதானே ஆன்சர். ஸோ இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரும்போது சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு முன்னாடியே வரணும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் இதோட ரூல். ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஹீ, இதில் வந்து வேர்ப் அதுக்கப்புறம் மட்டும் தான் ஃபாலோ ஆகணும். ஸோ அப்போ வேர் ஈஸ் ஹீ ஹைடிங் கிடையாது, வேர் ஹீ இஸ் ஹைடிங். அதுதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், direct to indirect speech. He said I am not feeling well. இது ரொம்ப சிம்பிள். He said that he was not feeling well. இதை அப்படியே பாஸ்ட் டென்ஸில் மாட்டணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமே வந்து இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறது. ஸோ இது ஒரு கமாண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். The manager told the staff that deadlines must be followed strictly. ஸோ மஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கமாண்ட். அப்போ இது கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம், கமாண்டு ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி மாற்றும் போது அதை அப்படியே தான் நம்ம மாற்றுவோம். ஸோ டெட்லைன்ஸ் மஸ்ட் பி ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ மஸ்ட்டுங்கிறது தான் இந்த கம்பல்ஷனை வந்து வலியுறுத்துறது மாதிரி. ஸோ மஸ்ட்டுங்கிறத நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணுவோம் டேரக்டில் மாற்றும் போதும். இங்கே ஷுட்டெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா ஷுட்டுன்னு அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஃபாலோ ஆகும். ஸோ அதுவுமே கிடையாது. ஸோ டெட்லைன்ஸ் மஸ்ட் பி ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட்லி. என்ன சொல்கிறாங்களோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே சொல்லணும். யார் சொல்லியிருக்கா, செட் த மேனேஜர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருக்குது, யார் ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.